என்னோட பாஸை பார்த்து தான் வந்து ஒரு ஓன் பிசினஸ் தான் நம்மளோட அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து அவர் சொன்னாரு. இப்போ நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இன்னொரு 5 வருஷம் நல்லா சூப்பராக டெவலப் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சுன்னா அப்ராட்ல என்னோட பிரான்ச் தான் ஆரம்பிப்பேன். அங்கே நான் வேலைக்கு போக மாட்டேன். இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸ் முடிச்சாச்சு, டூல்ஸ் வாங்கிச்சு, கடை செட்டப் எல்லாமே போட்டாச்சு. போட்டு வந்து பண்ண விஷயம் என்னன்னா ஒரு சிசிபி மாத்துறது கூட கை நடுங்கிருச்சு. ஏன் அப்படின்னா அங்க பிராக்டிஸ் பண்ணும்போது சொல்லி கொடுக்க ஆள் இருந்துச்சு. இங்க வந்து நம்ம லைவா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கை நடுங்குற அளவுக்கே ஒரு இஷ்யூ ஆச்சு. அன்னைக்கு சிசிபி கழட்டுறதுக்கு எனக்கு கை நடுங்குச்சு. இன்னைக்கு டபுள் லேயர் பிரிக்கும் போது கூட எனக்கு கை நடுங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நான் வந்து ஒர்க் வந்து சக்சஸா பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இதுக்கு வந்து என்னோட மோட்டிவேஷன், பேக் எண்ட்ல இருக்க சப்போர்ட், என் கூட இன்ஸ்டியூட்ல இருந்த எல்லா பசங்களோட சப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ இவங்க எல்லா சப்போர்ட்டும் சேர்ந்தது இந்த சக்சஸ்க்கான ரீசன். ஒரு 1 மந்த் வந்து நாங்க வந்து டூல்ஸ் பர்ச்சேஸ் பிளஸ் கடை எங்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்து சார் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. எங்க டூல்ஸ் வாங்கணும், என்ன பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கூட இன்ஸ்டியூட்ல இருந்த பசங்க எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ எல்லாரும் ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து போய் நம்ம சென்னையில தான் போய் பர்ச்சேசிங் எல்லாமே பண்ணணும். நம்ம